ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைய டே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா போன விளாகோட கண்டினியூஷன் விளாக் தான். போன விளாக் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு எடுத்த வீடியோ தான். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா உத்திரகோசமங்கை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கே போயிட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகன் கோயிலில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. எல்லாமே பார்த்திங்கன்னா பால் குடம் காவடின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்காகவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வரும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா வாங்க வாங்க. இந்த சைடு ஏரியாவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. சுற்றிலும் பால் குடம் காவடி எல்லாமே வரனால ஏரியா ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து வண்டியை போட்டுட்டு இப்போ நாங்கள் நடந்து தான் போய்கிட்டு இருக்கோம். ஏரியா பாருங்கள், ஃபுல்லாமே கடைகள் தான் இருக்குது. கோயில் பார்த்திங்கன்னா மெயினான இடத்துல இருக்குது, பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க. அதனால நிறையா கூட்டம் வந்துருந்துச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தனால க்யூவில் நின்று தான் வந்து சாமி பார்க்க வேண்டியதாயிருச்சு. கிட்டத்தட்ட லைனில் வந்துட்டு 1 hour கிட்ட நின்று தான் நாங்கள் வந்து சாமி பார்த்தோம். ஏன்னா கூட்டம் வந்துட்டு சரியான கூட்டமாக இருந்துச்சு. மதுரையில் சித்திரை திருவிழாக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் பார்க்குறேன். இங்கே பாரு, இங்கிட்டு பாரு. ஆமாம் ஐயா வாங்க. ஒரு
வழியே பார்த்திங்கன்னா கூட்டத்துக்குள்ளே போய் சாமியும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேயும் போய் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் போய் கடைகள் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். அதை தான் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா வெளியில் அவ்வளோ கடைகள் போட்டிருந்தாங்க. பாப்பா எப்படா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் போகலாம், திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ வாங்க நம்ம வெளியில் போய் கடைகள் எல்லாம் பார்க்கலாம். எவ்வளோண்ணே? எவ்வளோக்கா? சமோசா வித்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்கி தரேன் பாப்பா. எவ்வளோ கேளுங்க? எடுத்து பாருங்க, இந்த கிரீன் கலர் எடுங்க. இங்க பாருங்க, இங்க நேரா கட்டுங்க. எங்க தங்கம்? கடைகள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. எல்லா கடைகளையும் பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் எல்லா பொருட்களுமே வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல சான்ஸு. வேணுங்கிற பொருட்களை நிறையாவே வாங்கிக்கலாம். நம்மளுக்கு என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மல் தான் வந்துட்டு அதிகமாக வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கம்மல் ரொம்ப பிடிக்கும். மாடலாக வாங்கி போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் போடுற கம்மல் எல்லாமே கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா கம்மலை வந்துட்டு எல்லா கடைகள்லையுமே தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச கம்மல் வந்துட்டு நிறைய எடுத்துட்டேன் நான். அனைத்து பகுதிகளில் மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. நீங்களும் போனப்ப அவரு தாங்க வேண்டும். ஆமாம், அதனால பாப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு பத்தவே பத்தாது. மறுபடியும் நம்ம டாய்ஸ் கடைக்கு போனோம்னா மறுபடியும் வாங்கினதே தான் வாங்கிக்கிட்டே இருப்பாள். புதுசாக எதுவுமே வந்துட்டு அவள் வாங்க மாட்டாள். ஆல்ரெடி கிச்சன் செட் வச்சுருக்கா நிறையா. இந்த டைமும் கிச்சன் செட்டு கேட்டு அடம் பிடிச்சா. சரி கேட்டாலேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையில் மாட்டுற கிளிப்பு வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு 4-5 வந்துட்டு பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. கையில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோயில்கிட்ட போடுற கடைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு விற்பாங்க. ஒரு சிலர் தான் வந்துட்டு கம்மியாக வச்சு விற்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிளிப்பு வந்துட்டு நார்மல் ரேட்டில் தான் இருந்தது. நான் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. பாப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா.
ப்ரெஸ் பண்ண வேண்டிய ரொட்டேட் பண்ணிக்க வேண்டியது அழகாக கை முறுக்கும் டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் தேவையில்லைன்னா அதை எடுத்துகிட்டு சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கலாம். வடகம் போனால் வடகம் கேக்கில் கிரீம் ஐசிங் எல்லாமே பண்ணிக்கலாம். மார்னிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாமி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். திருப்பி வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் போல் வந்திருந்தோம். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீ மிதிப்பாங்க. அதை வந்துட்டு எங்களால் பார்க்க முடியல. ஸோ மறுபடியும் கடைகளை ஃபுல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் கையில் வைக்கிற கோன் வந்துட்டு வச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் நிறையவே வச்சுருந்துருப்போம். கடைகளில் வெளியில் நிறைய போட்டிருந்துருப்பாங்க. இதை பார்க்கவுமே வந்துட்டு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு நான் வச்சு விட்டேன். பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் வீட்டுக்கு போனோடனே வாஷ் பண்ணிட்டா. இந்த மருதாணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டக்க மட்டும்தான் இருக்கும். இதில் உள்ள ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு வந்துட்டு இதோட ஸ்மெல் வந்துட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு வந்துட்டு பிடிக்காம பாப்பா வீட்டுக்கு போனதுமே வாஷ் பண்ணிட்டா. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா பால் குடம் வேல் வந்துட்டு வரிசைக்காக போயிட்டே இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்துட்டு கொண்டுட்டு போனாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கிட்ட வரையுமே நாங்கள் வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னை டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. ரொம்ப சூப்பராக போச்சு. கண்டிப்பாக இந்த vlog வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.